ஹாய், வெல்கம் டு எஸ்எஸ் ஃபியூஷன் ஆர்ட்ஸ். இன்றைக்கி முருகன் ஸ்டாண்டிங் பொசிஷனில் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நடுவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த ட்ராயிங்க்கு ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். அதை நோட் பண்ணிங்கன்னா தான் கம்ப்ளீட்டாக இந்த ட்ராயிங் ஆப்டாக வரைய முடியும். கிரிட் ஸ்கேல் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற சேம் ஸ்கேலை எடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் பிக்சர் சைடில் கொடுத்துருக்கேன், அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீடிங் எரேசர் இருந்ததுன்னா நீடிங் எரேசர் வச்சு கம்ப்ளீட்டாக மேலே இருக்கிற கிரிட் லைனை லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வரைகிறதுக்கு. வரைகிறப்ப நடுவில் எரேஸ் பண்ணுங்கிற அவசியம் வராது. ப்ரீவியஸ் ட்ராயிங்லாம் நடுவில் நான் எரேஸ் பண்ணியிருப்பேன். இந்த ட்ராயிங்கில் ஃபஸ்ட்டே எரேசரை வச்சு இந்த கிரிட் லைன்ஸை லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சால் மட்டும் போதும், வரைகிறதுக்கு ரெஃபரன்ஸ் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஹியூமன் ஃபேஸ், கடவுளோட ஃபேஸு இதெல்லாம் போடுறப்ப ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்ட்டை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். கண்ணு, மூக்கு, நம்ம எந்த ரெஃபரன்ஸ் ட்ராயிங் எடுத்துருக்கோமோ அதுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கிரீடட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வராது. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இஃப் யூ ஆர் வெல் ட்ரைன்டுன்னா உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பித்தாலும் அந்த பொசிஷன் அங்கே மேட்ச் பண்ணிடலாம். இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிட் பொசிஷன் போட்டுட்டு நீங்கள் வரைகிறப்ப ஃபஸ்ட்டு ஃபேஸ் எங்கே வருமோ எந்த கிரிட் பேசிஸில் நீங்கள் பார்த்துட்டு ஆக்சஸில் பார்த்துட்டு ஃபேஸை ஒரு சர்க்கிள் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. கடவுளோட உருவப்படங்கள் வரைகிறப்ப ஃபேஸ் போர்ஷனை லாஸ்ட்டாக வரைஞ்சிக்கங்க. எல்லா போர்ஷனும் வரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக கண், மூக்கு, காது இதெல்லாம் நீங்கள் காது கூட முன்னாடி போட்டுடலாம். கண், மூக்கு, வாய் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு கரெக்டாக எல்லா பொசிஷனும் வந்துருச்சுன்னா அந்த ஃபேஸ் பொசிஷன் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். நான் இன்றைக்கி சார்கோல் பென்சில் வச்சு தான் வரைஞ்சிட்ருக்கேன். லைட்டாக வரைங்க. உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுன்னா டார்க்காக வரைங்க. இல்லை எனக்கு சரியாக இந்த பொசிஷன்லாம் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்மாக கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டார்க்காக வரைஞ்சிக்கங்க. இல்லைனா சார்கோல் பென்சில் வச்சு வரைகிறப்ப அந்த இம்ப்ரெஷன் சோன்ஸ் பட்டுடுச்சுன்னா எரேசர் வச்சு நீங்கள் என்ன தான் எரேஸ் பண்ணாலும் போகாது. இஃப் சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் ஓகே கரெக்டாக வரும்னு நினச்சி வரைஞ்சிட்டிங்க, தப்பாக போயிடுச்சு, எரேசர் வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் தெரியும். அந்த இம்ப்ரெஷன் தெரிகிற இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைனலாக ட்ராயிங் முடித்த பிறகு அந்த இடத்துல ஷேடிங் பார்ட் மாதிரி கொடுத்து மேட்ச் பண்ணிட்டிங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் போர்ஷன் உங்களுக்கு நல்ல விஷுவலாக தெரியாது. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் தப்புங்கிறது வரதான் செய்யும். எல்லாருமே எரேசர் வச்சு அழிச்சிட்டு தான் போடுவாங்க. யாருமே இங்கே எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஈவன் பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். எரேஸ் பண்ணிட்டு தான் அழைச்சிட்டு தான் வரைவாங்க. ஸோ நம்ம என்ன எரேஸ் பண்ணிவிட்டு வரைகிறோமேன்ட்டு நீங்கள் ஃபெட்டப் ஆகிட்டு வரைகிறது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடக்கூடாது. அதே மாதிரி வரைகிறப்ப கம்ப்ளீட்டாக கான்சன்ட்ரேஷன் என்ன ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்திருக்கீங்களோ அதுக்கும் நீங்கள் போடுற ட்ராயிங்க்கும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா பக்காவாக வரும். கடன்னு வரையவும் செய்யலாம். அந்த கிரிட்டை வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும், எல்லாமே முடிஞ்சிடும். 1 to 1, 2 to 3ன்னு மேட்ச் பண்ணி பார்த்து வரைஞ்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கு கூட அது ஈஸியாக இருக்கும். நான் கிரிட்டை பார்த்து தான் வரைகிறேன், ஆனால் எனக்கு பொசிஷன் ஒரு சில இடத்துல மேட்ச் ஆகாமல் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் நோ ப்ராப்ளம். அந்த ஃபேஸு உடம்பு, அந்த ஃபேஸுக்கு தகுந்த உடம்பு அளவு கொடுத்துருக்கீங்களா, கால் அந்த லென்த்தில் இருக்கா பாருங்கள். இப்போ 7ல் வர வேண்டிய கிரிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி 8 கிட்ட வந்துடுச்சுன்னா நோ இஷ்யூ. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸை மேட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாகிடும். இந்த கிரிட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வரலை, ஸோ தப்பாகிடுச்சுன்னு மொத்தத்தையும் எரேஸ் பண்ண வேண்டாம். எங்கே தப்பாக இருந்திருக்கோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா எங்கே மேட்ச் பண்ணணும் பார்த்து கண்டினியூ பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக வந்துடும். இப்போ நான் போட்டதுலேயே ஒரு சில இடத்துல இந்த செஸ்ட் போர்ஷன் இப்போ வரைஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த செஸ்ட் போர்ஷன் கிட்ட கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த இடுப்பு கிட்ட துண்டு கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த துண்டுக்கிட்டையும் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிருக்கு. நான் அதை அப்படியே மேட்ச் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதனால் ட்ராயிங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்ட்டு கவலைப்பட்டுட்டு மொத்தத்தையும் எரேஸ் பண்ணலாம் வேண்டாம். நீங்கள் மட்டும் கண்டினியூ பண்ணலாம்.
குர்த்திக்கிட்டலாம் பாருங்கள், அந்த ஃப்ரில்ஸ் மாதிரி வர இடத்துல ஷேடிங் கொடுக்காம நிறைய லைன்ஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஷேடிங் பார்ட்டுக்கு வரப்போ அந்த ஷேடிங் கொடுங்க. பார்க்குறதுக்கு ஒரிஜினலாகவே இந்த மடிப்பு வந்த மாதிரி அழகாக இருக்கும். இந்த மடிப்புலாம் வந்து ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அதே தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸ்க்கு வந்து சப்போஸ் இப்படி தான் வருங்கிற ஒரு ஐடியா இல்லைன்னா அதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் கொஞ்சம் ட்ரைன்டு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க, இப்படி தான் வரும், வரைகிறப்ப இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும், வரையலாம். எப்பயுமே ஒரு காம்ப்ளிகேட் ட்ராயிங்காக இருந்தாலும் அதை சிம்பிளாக வரைஞ்சி பழகுங்க. அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி கொடுத்துருக்குற மாதிரி ஆக்சுவலாக வரையணுங்கிறத பார்த்திங்கனாலே உங்களுக்கு ட்ராயிங் ஈஸியாக வந்துடும். ட்ராயிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, ஈஸி தான். என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு வேலையில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த வேலை வந்து நம்மளுக்கு அவுட்புட் நல்லா வரும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இதே ட்ராயிங் நான் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வரைஞ்சேன்னா அவுட்புட் கண்டிப்பாக நல்லா வராது. எந்த ஒரு வேலை செய்கிறப்பையும் நம்ம முழு ஈடுபாடோடு செஞ்சோம்னா அதோட ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக எக்ஸலண்ட்டாக தான் வரும். ஆல்மோஸ்ட் ட்ராயிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஃபினிஷிங் பொசிஷனுக்கு வந்துட்டோம். கீழே வந்து அந்த நிற்கிற இடத்த வந்து ஒரு லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா கிரிட் போர்ஷனையும் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ராயிங் முடிஞ்சிடும். ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கு வந்து ஷேடிங் பார்ட்டே கிடையாது. ஆல்ரெடி சார்கோல் பென்சிலில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம பிளெண்டிங் ஸ்டம்பை எடுத்து அந்தந்த இடத்துல வந்து நல்லா ஸ்மஷ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே அந்த சார்கோல் பென்சில் எஃபெக்ட்டுக்கு ஷேடிங் பார்ட் வந்து நல்லா கிடச்சிடும். நீங்கள் ஷேடிங்க்குன்னு தனியாக வந்து திருப்பியும் வந்து ஷேட் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிக்கிட்ட, இந்த கைக்கிட்டலாம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு எஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ட்ராயிங் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன ட்ராயிங் வரைகிறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வரைஞ்சி ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக ட்ராயிங் இருந்தாலும் ஓகே, ஹார்ட் ட்ராயிங்காக இருந்தாலும் ஓகே, எந்த ட்ராயிங்காக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுவேன். தேங்க்யூ.